ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடகராசி. அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களே, இந்த வார ஆரம்பத்தில ஞாயிற்றுக்கிழமை காலை சந்திராஷ்டமம். அதன் பிறகு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பெயர்ச்சியாகிறாரு. அதனால உங்களுக்கு அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. ஆனா, அந்த அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில சில காரியங்கள் உங்களுக்கு காரிய தடையை ஏற்படுத்தும், அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. புதிய முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய பாக்யாதிபதி, பாக்யஸ்தானாதிபதியான குரு தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத இருந்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான லாபங்கள் பெருகக்கூடிய யோகம், ஆரோக்கிய முன்னேற்றம், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி போன்ற செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை, உறவினர்களின் போக்குவரத்து போன்ற விஷயங்களினால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் லாபத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டிருந்ததுன்னா இப்போ திருமண யோகம் கைகூடும். புதிய குடும்பம் உருவாவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்றது. அந்த கடன் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத்தில் புதிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். ஆனால் அதுக்கேற்றாற் போல் வருமானத்தை குருபகவான் கொடுத்துட்டே இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உறவினர்களின் வருகைன்னு ஏற்கனவே சொன்ன அந்த உறவினர்களின் வருகை காரணமாக புதிய உறவுகள் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய உறவுகள் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல சாதகமான நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சந்திரன் வார கடைசியில் 15ஆம் தேதி அன்னைக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். அந்த உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு செலவுகள் இரட்டிப்பாகக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சற்று முன்கோபம் அதிகரித்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பூமியினால் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூமியில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளுக்கு உண்டான பண தேவைகள் கடன் மூலமாக முயற்சி செய்து செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சாதகமான வாரமாக இருக்கும். சோகங்கள் அற்ற சந்தோஷத்தை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அஷ்டம சனி பாதிப்புகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சில கவலைகள் அவர்களால் உங்களுக்கு ஏற்படும். வீண் காரிய பலிதம் ஏற்படுவதில் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்கோ அல்லது தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு காரிய தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க முடிந்தவரை முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்கோபத்தை குறைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இழந்த நட்பை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு மட்டுமே.